அடுத்து உதயநிதியை எப்படியாவது கிளம்பிறக்கணும். உதயநிதியவும் சினிமாவுக்குள்ள தள்ளு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு ஏகப்பட்டது. ப்ரொடியூசர் படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஆதவன் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல இப்படி ஒரு சீனு கை கட்டி அப்படி வந்து நின்றுட்டு கிளைமேக்ஸ்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சு ஒரு 4 படம், வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு 4 படம். ஆஸ்கார் எல்லாம் வர வேண்டியது. நம்ம லெவலுக்கு ஆஸ்கார்லாம் வேணாம், அதெல்லாம் வந்து என்னோட உயிர் நண்பன் அரசியல்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணுடா சொன்ன பண்ண மாட்டேன்ட்டீங்களேடா அப்படின்னு நடிச்சார்ல. ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கொடுங்க, எனக்கு வேண்டாம், நம்ம ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் பெருசா போவோம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாப்ல. நீங்களே திரைத்துறை கூத்தாடி குடும்பம் தானே, உங்க குடும்பமே திரைத்துறையை வச்சுதானே இன்னும் கூத்து கட்டி தானே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கூத்தாடின்னு விஜய் பேசலாமா? விஜய் கூத்தாடினா உதயநிதி என்ன பெரிய தியாகியா? தமிழ்நாட்டிற்காக அவர் புடுங்கியது என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்க இருக்கா இல்லையா?